28,300 இருக்கு. சரி சீக்கிரம் கொடு. வேன்காரன் வெளியே வின்னுட்டு இருக்கான், அவனை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவான். அப்பாடா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க கொஞ்சம் மன நிறைவா இருக்கு. இம்புட்டு நேரம் மனசு ஒரே படபடன்னு இருந்துச்சு. மண்டபத்துலேருந்து வீட்டுக்கு வந்தோன்னா தான் கொஞ்சம் திருப்தியா இருக்கு. ஆமாம்மா, உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நல்லபடியாக முள்ள புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் திருப்தியா இருக்கு. அது வரைக்கும் மனசு ஒரு மார்க்கமாகவே இருந்துச்சு. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு. கல்யாண வீட்டில் யாருக்கன்னோ பட்ட மாதிரி இம்புட்டு சிக்கலாகி போயிடுச்சு. உங்க எல்லாரை விட எனக்கு தான் ஒரு படி மேலே இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்கண்ணே. இம்புட்டு தூரம் காசை இறைச்சி கல்யாணம் பண்ணியிருக்கோம், லட்சத்தில் வாங்கி செலவு பண்ணியிருக்கோம். இம்புட்டையும் செலவு பண்ணி உங்க தங்கச்சியை கட்டி கொடுக்கலான்னு பார்த்தா மறுபடியும் நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்களோன்னு பயந்துட்டேன். அம்புட்டு செலவு வீணா போயிடும்ல. பணம் என்ன சும்மா மரத்துலையா காய்க்குது? ஏண்டி உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? என்னங்க எதுக்கு என்ன திட்டுறீங்க? நீங்க சொன்னதான் நானும் சொன்னேன். அடியே, என் தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆகுமோ நான் பதட்டத்துல பேசிட்டு இருந்தா, நீ பணம் என்ன ஆகுமோங்கிற பதட்டத்துல பேசிட்டு இருந்திருக்க. ஏங்க, 2 பேரும் பேசுறது ஒண்ணுதான். உங்க தங்கச்சி வாழ்க்கை பணம் மூலியமா தானே நடந்துச்சு. அந்த பணம் எப்படி வந்துச்சு? நீங்களும் நானும் தானே கட்டி ஆகணும். எல்லா பணத்தையும் செலவு பண்ணி கடைசியில் பிரோஜனம் இல்லாமல் போயிடுமோங்கிற பயத்துல இருந்தேன். அதான் ஒரு வார்த்தை சொன்னேன். அதுக்காக இப்படி குறைச்சிக்கிறீங்க? உனக்கெல்லாம் சொல்லி புரியாது. எல்லாத்துலேயும் பணம் பணம் பணம். பணத்தை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கு. எல்லாத்தையும் காசு பணம் ஸ்டேட்டஸ் நகை நட்டு துணிமணி, அவங்க அதை வச்சிருக்காங்க இதுங்க இது வச்சிருக்காங்கன்னே வாழாது. மனுஷங்களையும் மனசையும் பார்த்து வாடு. நான் முதல்ல போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். உங்ககிட்ட பேசுனா மனுஷனா இருக்க முடியாது. இப்போ நான் என்னத்த சொல்லிட்டேன்னு என்கிட்ட இப்படி கத்திட்டு போறாரு. இவர் நல்லதுக்கு தானே சொன்னேன். இம்புட்டு தூரம் கடனை வாங்கி எல்லா காசும் வீணா போயிடுச்சுன்னா என்ன பண்றது? நான் என்னமோ குறை சொல்ற மாதிரி பேசிட்டு போறாரு. சரி, எப்படியோ அவ புருஷன் வீட்டுக்கு போயிட்டா. இனிமே நம்ம ராஜ்யம் தான். நாத்த நடத்தல இனி இல்ல. ஐயா அரவிந்து, அரவிந்து சொல்லுங்க. அவர் இப்பதான் வேனுக்கு பணம் கொடுக்குறேன்னு போயிருக்காரு, வந்துருவாரு. சரி சரி. அம்மா, எப்பா உனக்கு எதுவும் வேலை இருக்கா? ஆமாம்மா, கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்க தான் செய்யுது. பந்தக்காரவங்களுக்கு பாக்கி தர வேண்டியவங்களுக்குலாம் பணம் கொடுக்கணும், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி சரி, போகிறப்போ இந்த பையன் மட்டும் மளிகை கிட்ட கொடுத்துட்றியா? பலகார கடைலாம் போட்டு வச்சிருக்கேன், கொடுத்துட்டு வந்துருப்பா. சரிம்மா, அதுக்கு என்ன, தாராளமாக கொடுத்துட்றேன். அவளுக்கும் அவள் அக்கம் பக்கத்தில் இருக்காளுகள்ல, அந்த பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் போட்டு வச்சிருக்கேன். எல்லாம் கல்யாணத்தில் வந்து நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி எடுத்துக்கிட்டு வேலை செஞ்சாளுங்க. அதுக்காக தான் அந்த பிள்ளைகளை மறக்க முடியாது பத்தியா. அதனால 5-6 பட்டணம் சேர்த்து போட்டிருக்கேன். பையோட தாம்பளை பை பலகாரம் எல்லாம் இருக்கு. நீ மல்லிகாட்ட கொடுத்தனா அவள் பிரித்து கொடுத்துருவா. சரிம்மா, நான் கொடுக்குறத கொடுத்துட்றேன். நீ யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு மல்லிகாவுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிடு. சரிப்பா. ஏம்மா, வீட்டுக்கு போயிட்டு முள்ள எதுவும் ஃபோன் அடிச்சாளா? இல்லையா, அவள் ஃபோன் அடிப்பான்னு தான் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கே என்னமோ ஏதோன்னு எனக்கு மனசே புரியலை. அவள் ஃபோன் அடித்தாதான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அப்படியே மல்லிகாவுக்கு எதுவும் ஃபோன் அடிச்சாலான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வா, சரியா? சரிம்மா, நீ ஒன்றும் வருத்தப்படாதம்மா, எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். இதுக்கப்புறம் அத்தைக்கு வருத்தப்பட என்ன இருக்கு? 2 பொண்ணையும் நல்ல இடத்த கட்டி கொடுத்துட்டாங்க. இனிமே ஜாலி தான். முன்ன பின்ன அந்த அம்மா கோவப்பட்டாலும் மருமகளை கையோட கூட்டிட்டு போயிருச்சுல, அப்புறம் எதுக்கு நம்ம வருத்தப்படணும்? நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்றுன்னு இருப்போம். உங்ககிட்ட யாரும் ஒன்றும் கேட்கல அனிதா, உன் வேலையை மட்டும் பாரு. எந்த சூழ்நிலையில முள்ள அங்கே போயிருக்கான்னு உனக்கும் எனக்கும் நல்லா தெரியும். அப்படி இருக்கப்போ இப்படியெல்லாம் பேசாத சொல்லிட்டேன். அவ கிடக்கிற விடு, நீ போய் பலகார கொடுத்த கொடுத்துட்டு வா. சரிம்மா. முள்ள எதுவும் ஃபோன் பண்ணுச்சுன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லுமா? சரிப்பா. பேசாம நீயே அடிச்சு என்ன ஏதுன்னு கேட்டுறேன். வேணாம், அங்கே சூழ்நிலை என்னன்னு தெரியல, அதெல்லாம் அவளா பொறுமையாக அடிக்கட்டும். போன பிள்ளைய உடனே நம்ம கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்க வேணாம். ஆமாம்மா, நீ சொல்கிறேன்னு சரிதான். அவங்க கோவம் கரெக்டும், தப்பு நம்ம பக்கமும் இருக்குதானே. குறைஞ்சதுக்கப்புறம் அவளே பேசுவா. சரியா, நீ பார்த்து போயிட்டு வா. சரிம்மா, வரேன். பொண்ணு நல்லா பெரிய இடத்துல கட்டி கொடுத்துட்டு நல்லா ஜாலியாக இருக்கிறத விட்டுட்டு கிளவி கடந்து பயந்துட்டு இருக்கு. என்ன ஒரு சின்ன பிரச்சனை, காரை அவங்க காசு கொடுத்து வாங்கிட்டோம், இது ஒரு குத்தமா? அந்த அம்மா பேசுதுன்னு இவங்கெல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. கல்யாணமே முடிஞ்சு போச்சு. இனிமே என்ன என்ன 1000 இருந்தாலும் முல்லை அந்த வீட்டு மருமக. அவள் இனிமே நல்லா சொகுசா வாழ போறா. நம்ம வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல. அவள் நினைச்சு இன்னும் கவலைப்பட்டுக்கிட்டு. எப்படியோ முல்லையே புகுந்து வீட்டுக்கு அனுப்பியாச்சு. கல்யாணத்துல எம்பிட்டு பிரச்சனை. எப்படியோ எல்லாம் சேர்ந்து எல்லாத்துக்கும் நல்லதுதான் நடந்திருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். முல்லை போய் ஒரு ஃபோன் பண்ணானா இன்னும் கொஞ்சம் திருப்தியா இருக்கும். உமா, வாங்க மாமா, குடிக்க மோர் எடுத்துட்டு வரட்டுமா? யாரி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? என்ன செய்யறாங்க? முற்றத்தை கூட்டிகிட்டு இருக்கேன். ஏன் முற்றத்தை மட்டுமா கூட்டுவ? போய் கொல்லைய வாச பக்கம் தெரு பக்கம் எல்லாத்தையும் கூட்டி விட வேண்டியதானே? அட, எல்லாத்தையும் தான் கூட்டணும் மாமா. 2 நாளாக எதையுமே தூட்டில் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு இதை கூட்டுவோம், அடுத்து போய் கொல்லை பக்கம் கூட்டிட்டு அப்படியே வாச பக்கத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன். இது போக துணி வேற துவைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஆத்தங்கரைக்கு போகலான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது துவைக்கிறது இருந்தால் எடுத்து போடுங்க, சேர்த்து துவைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீ என்கிட்ட நல்லா அடி வாங்க போகிற சொல்லிட்டேன். ஏன் மாமா, என்னாச்சு? அப்புறம் என்ன, முதல்ல இந்த விளக்கு மத்த கீழே போடு. எதுக்கு சொன்ன செய்ய, விளக்கு மத்த கீழே போடு. அட, கூட்டணும் வேலை இருக்குன்னு சொல்கிறேன், விளக்கு மத்த கீழே போடுன்னு சொல்கிறீங்க.
வேலையெல்லாம் ஒன்றும் நீங்கள் பார்க்க வேணாம், ஒரு நிமிஷம் இரு, நீ சொன்னா கேட்க மாட்டேன். அப்படியே இரு வரேன். என்னாச்சு இவருக்கு? வந்தது வராதமா இப்படி கத்திக்கிட்டு இருக்காரு. எதுக்கு இம்புட்டு பழத்தை வேற வாங்கி வச்சிருக்காரு? உமா செத்து தள்ளு. ஏமாம்மா சேர் எடுக்க தான் போனீங்களே, சொல்லி இருந்தா நான் கொண்டு வந்து போட்டிருக்க மாட்டேன். உட்காருங்க. சரி, இம்புட்டு பழத்தை எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? பழக்கடை தான் ஆரம்பிக்க போறீங்களா என்ன? இம்புட்டு பழத்தை தூக்கிட்டு வந்திருக்கீங்க என்ன கிண்டலா? என்ன மாமா, நெசமா தான் கேட்குறேன். இம்புட்டு பெரிய பழக்கூடைய வாங்கிட்டு வந்திருக்கீங்க எதுக்கு? எல்லாம் நீ சாப்பிடதான். நான் சாப்பிட்றதுக்கா? இம்புட்டு பழமா? என்ன விளையாடுறீங்களா? பேசாம பாதி தூக்கி மல்லிகாக்கா விட்டு கொடுத்து விட்டுறேன், உங்கள் புள்ள குட்டிக்கு சாப்பிடும். உங்களுக்கு வேணா 2 பழத்தை எடுத்து ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? உட்காருங்க, எடுத்துட்டு வரேன். இது பேரு என்ன மாமா? இப்போ பழ கூட என்கிட்ட கொடுக்குற இல்லை, எனக்கு கெட்டக்கோ வந்துடும். என்னாச்சு உங்களுக்கு? கூடுன்னு சொன்னேன். கொடுக்குறேல, இந்தாங்க பிடிங்க. பேசாம வந்து இந்த சேர்ல உட்காரு. நானா? அட நீ தானே இங்க இருக்க, உட்காருன்னு சொன்னேன். என்ன மாமா, என்ன விஷயம்? என்ன எதுக்கு சேர்ல உட்கார சொன்னீங்க? இனிமே நீ இங்கே தான் உட்காந்துருக்கணும். ஏன்? எனக்கு எதாவது கிரீடம் வச்சு பட்டம் கொடுக்க போறீங்களாக்கா? ஆமாம்மா, நினப்பு தான். காலை தலையில் ஊனுன அப்புறம் எனக்கு கெட்டக்கோ வந்துடும். நாங்கள் ஊனாம வீட்டு வேலையில யார் பார்க்கறது? அதுக்குதான் நான் இருக்கேன்ல. நீ செவனேன்னு உட்காந்துக்கிட்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அதை நான் செஞ்சு கொடுப்பேன். அம்பிட்டு தான். அதை விட்டு நீ எல்லாம் கீழேயே இறங்கக்கூடாது. உள்ள தாச்சி பிள்ளைய நான் நல்லா பத்திரமா பார்த்துக்கணும். ஓ, நீங்க அதை சொல்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, வீட்டு வேலை தானே பார்க்கும். பெருசா வெயிட் எதுவும் தூக்க கூடாது. அம்பிட்டு தான். வீட்டு வேலையிலும் சின்ன சின்னதா பார்க்கலாம். இங்க பாரு, இந்த கதையே வேணாம். இனிமே இந்த வீட்டுல எல்லாம் நான் தான். காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செஞ்சு கையில எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் போவேன். நான் வர வரைக்கும் நீ உட்காந்தே இருக்கணும். அப்படி போர் அடிச்சுன்னா சொல்லி டிவி போட்டு ஒன்று வாங்கி கொடுத்துறேன், அதையும் வச்சு பார்த்துக்கிட்டு. மற்றபடி அங்கே இங்கே போடுறது, அந்த வேலை இந்த வேலை செய்யறதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்புறம் வேற என்ன சார் எனக்கு ஆர்டர் போட போறீங்க? ஆமா, ஆர்டர் தான். சொல்றதை கேட்காம அப்பா விளக்கமா எடுத்து கூட்டிக்கிட்டு அதையும் பண்ணிக்கிட்டு இதையும் பண்ணிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கு. சரி சரி, கொஞ்ச நேரம் இது சமைச்சு எடுத்துட்டு வரேன். ஒரு அந்த பழத்தெல்லாம் அரிஞ்சு தரேன், நீ சாப்பிடு. ஏமாம்மா, அதுக்குன்னு ஒரு 2 பழம் 3 பழம் வாங்கிட்டு வரக்கூடாது. இப்படி கிலோ கணக்கில் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நான் ஒரு ஆள் சாப்பிட்றவா இல்லை ஒரு ஊரே சாப்பிட்றதுக்கா? அடடா, நீ ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு இந்த பழம் பத்தாது, நாளைக்கு புதுசாக வாங்கணும்னு ஆர்டர் போட்டுட்டு வந்திருக்கேன். அந்த அம்மா நாளைக்கு அவங்க தோட்டத்துலேருந்து பறித்து புதுசாக எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கு. இது ஒரு நாளைக்கு தான். ஆத்தாடி ஆத்தா. அப்புறம் அது போக நம்ம மீன்காரம்மா கிட்ட மீனுக்கு சொல்லியிருக்கேன், கறிக்கடைக்காரன்ட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு கறிக்கு சொல்லியிருக்கேன். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வந்து நமக்கு எல்லாம் வேணுங்கிறத செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இடப்பட்ட நேரத்தில் இந்த பழமெல்லாம் சாப்பிட்டுக்க. மாமா சமையல் எல்லாம் பார்த்துக்க. என்னது, நீங்கள் சமைக்க போறீங்களா? முதல்ல உங்களுக்கு சுடுதண்ணி வைக்க தெரியுமா சொல்லுங்க. தெரியல என்ன, கற்றுக்கிட்டு போகிறேன். காலையும் கால் அடக்கிறதுல மட்டும் இல்லை, களை பிடுங்கிறதுலேருந்து மரத்தில் மேலே ஏறி இளநி சீவர வரைக்கும் எல்லாம் செய்வேன். இப்போ இந்த சமையல் என்ன ஆகிட போகுது? 2 பேருக்கு சோறு பொங்க முடியாத என்னால் அதெல்லாம் தாராளமாக செஞ்சு போடுவேன். மாமா எதுக்கு மாமா இந்த வேலையெல்லாம்? நான் சும்மா தானே வீட்டில் கிடக்கேன். சின்ன சின்ன சேனை செஞ்சால் ஒன்றும் ஆகிடாது. நீ அமைதியாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்ல இறங்குறேன், மரியாதை மேலே ஏறி உட்காரு. என்ன மாமா அதட்டுறிய? உட்காருன்னு சொன்னேன். உட்காந்தாச்சு. இங்க பாரு, இந்த இடத்த விட்டு அசையக்கூடாது. உனக்கு ஏதாவது வேணும்னா சத்தம் கூட மாமா வாங்கிட்டு வந்து தரேன். இல்லை ஏதாவது வீட்டில் வேலை செய்யணும்னு சொல்லி நான் செய்கிறேன். பழத்தை கட் பண்ணி கொடுக்கேன், சாப்பிட்றேன். இந்த கத்தி அது அடுப்பாங்கரையில தான் இருக்கு. தெரியும். இவர் நினைச்சு சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா? இரு முதல்ல பழத்தை கழுவணும்ல, அதான் மறந்துட்டேன். ஐயோ மாமா, இரு வந்துடுறேன். வர இவர் குசும்பு தாங்க முடியல, ரொம்ப ஓவரா தான் போறாரு. பழத்தெல்லாம் துண்டு துண்டா நறுக்கி தட்டில் போட்டு தருவனா? நீ சாப்பிட்டுக்கிட்டே இருப்பியா? சரி கொடுங்க. வேணான்னு சொன்னா விடாம போறீங்க. இந்தா சாப்பிடு. இது கொஞ்சம் ஓவர் தான், பரவாயில்ல. சாப்பிட்டுட்டு அப்புறமா வேலை பார்க்குறேன். அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. இனி இங்கே இல்லை நான் தான். நீ சாப்பிட்டுட்டு என்ன வேணும் ஆர்டர் போட்டால் போதும், நான் மாமா எல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன். நீ நல்லா சாப்பிடு, மாமா எல்லாத்தையும் பார்த்து. அடடா, இங்கே என்ன நடக்குது? அட வாடி வசந்தி, நான் வரது இருக்கட்டும். இங்கே என்ன நடக்குது? நீ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, அண்ணன் வழக்கு மாத்த எடுத்து கூட்டிகிட்டு இருக்கு. நீயே நல்லா கேளு. நீ வந்ததுனால போச்சு, ஊர்ல மற்றவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க? என்னன்னே எப்பா அவ கிடக்குறாப்பா. ஊருக்கு பயந்து பிள்ளைதாச்சு பிள்ளைய வேலை வாங்க முடியுமா? இனிமே எல்லாமே அண்ணன் தான். மதிய சாப்பாடு கூட அண்ணன் தான்ப்பா செய்ய போறேன். நீ மதிய சாப்பாடு பண்ண வீட்டுக்கு வரியா? ஓ சூப்பரு. அப்ப மதிய விருந்து இருக்குன்னு சொல்லுங்க. என்னடி நீனு உங்க அண்ணனோட சேர்ந்துக்கிட்டு? அப்புறம் இல்லையா பின்ன 7 வருஷம் கழிச்சு நீ உண்டாயிருக்க, அண்ணன் அந்த சந்தோஷத்துல இருக்கு. அதுக்கு நீ இப்படியா ஒரு வேலையும் பார்க்க விடாம உட்கார வச்சுக்கிட்டே? அட டாக்டரே நீ வாங்கி வந்தப்ப என்ன சொன்னாரு? உடம்பு பலவீனமா இருக்கு, உடம்பு பத்திரமா பார்த்துக்கங்கனார்ல, அதுக்கு தான் இந்த பழத்தெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அண்ணன் செஞ்சா சரியா தான் இருக்கும். அப்படி சொல்லுமா தங்கச்சி. என்ன மதியம் ஏதாவது ஒத்தாசை வேணா என்று
என்கிட்ட சொல்லுங்கண்ணே, நான் எதாவது அரைச்சி கொடுக்கணும் கரைச்சி கொடுக்கணும் தந்துட்டு போறேன். அட அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா, மதியம் சாப்பிட்ற நேரத்துக்கு நீ வந்துரு. மீன் குழம்பு வச்சு மீன் தான் வறுக்கலான்னு இருக்கேன். ஒருவாய் அண்ணன் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. அப்படியா, சரி விடுங்க, மீனையாவது ஆஞ்சு கொடுத்துட்டு போறேன். ஏண்டி நான் என்ன மேலுக்கு முடியாமையா கிடக்கேன்? ஆளுக்கு என்ன தாயங்கிட்டு அதெல்லாம் நான் ஆஞ்சு கொடுத்துக்கிறேன், நீ போ. அட நீங்க 2 பேரும் ஒன்றும் செய்ய வேணாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. இன்னைக்கு எனக்கு அங்கேயும் வேலை இல்லை, கல்யாணம் முடிச்சிருக்க வாசி இன்னைக்கு ஒரு நாள் எல்லாருக்கும் லீவ் விட்டுருக்காங்க. அதனால இன்னைக்கு எல்லாமே நான் தான் செய்ய போறேன். நீங்க 2 பேரும் அமைதியா போய் கதை பேசிட்டு இருங்க. அப்ப எல்லாத்தையும் நான் பார்த்து இந்த 10 மாசமும் என் பொண்டாட்டி காலை தரையில படாம தான் நான் பாத்துக்க போறேன். சூப்பர்ண்ணே. சரி சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் மீன் கரமா மீன் எடுத்துட்டு வந்துச்சேன் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன பார்த்து நல்லா முள் இல்லாத மீனா வாங்கிட்டு வாங்க. சரிம்மா. பாத்தியா வசந்தி, இவர் நினைச்சு சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரியல. இதுல என்னடி உனக்கு சந்தேகம்? நீ சந்தோஷம் தான் படணும். என் வீட்டுக்காரரை பத்தியா பொழுதனையும் குடிச்சிட்டு நான் வீட்டில் இருக்கனா இல்லையான்னு கூட தெரியாது. குடி போதையில 4 பேர் சேர்ந்து என்னன்னா பொண்டாட்டி பேர் என்னன்னு கேட்டால் கூட அந்த மனுஷனுக்கு சொல்ல தெரியாது. நான்லாம் பெரியவன் வயிற்றில் இருந்தப்போ நானே வழி வந்து ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்துக்கிட்டேன். புள்ள பிறந்து 3 நாள் கழிச்சு தான் வந்து அந்த நாள் எட்டியே பார்த்தாரு. ஆனால் அண்ணன் பாரு, உங்களுக்கு லேட்டாக குழந்தை தெரிச்சாலும் எம்புட்டு அழகா உன்னை பார்த்துக்கிறாருன்னு இதை நினைச்சு நீ சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு புலம்பிக்கிட்டு. அதுவும் சரிதான், இருந்தாலும் பாவமா இருக்கு. அங்கேயும் வேலை பார்த்துட்டு வீட்லயும் வந்து எல்லாத்தையும் செய்யணும்னா நடக்கிற கதையா? அதெல்லாம் அண்ணன் பார்த்துக்கோ, நீ அமைதியா இரு. முதல்ல பழத்தை எடுத்து சாப்பிடு.